மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். மக்களே வீடியோ எடுக்கலாம் வாடா அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு இவன் தூங்கிட்டான், இவன் முடிச்சிட்டு இருக்கான். இவன் எழுப்புவோம். ஹலோ மேடம். ஹலோ பிச்சமணி, பிச்சமணி. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. ஏய் வீடியோ எடுக்கலாம்னு சொன்னேன், தூங்கிட்டேன். தூக்கமா வருதுமா? தூக்கமா வருதா? உனக்கு வரும்டி, வரும். அவங்க வீடியோ வரல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உனக்கு வீடியோ நேரத்துல தூக்கம் வருது. தூங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குடா. ஆமாப்பா, நம்ம கோமாளி சரத்தும் தூங்கிட்டு தான்மா இருக்கு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. இப்ப ரீசெண்டா கூட நான் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் போட்டேன் இன்ஸ்டாகிராம்ல. அதுல கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க, எப்ப வீடியோ போடுவீங்க, 2 வீடியோ போடுங்க, வாரத்துக்கு 2 வீடியோ போடுங்க. வாரத்துக்கு 2 வீடியோ. இந்த இப்படிதான் சுத்தி வந்துட்டு இருக்கோம் நாங்களும். வீடியோ போடணும். ஆனா கடைசி வரைக்கும் தான். ஆக்சுவலா நம்ம எப்ப தெரியுமா ப்ராப்பரா தூக்கம் இல்ல, அதனாலதான் நம்மளால வீடியோ போட முடியல. நிறைய போறான்டா. நீ சொல்லு, நீ ஒழுங்கா தூங்கி. நான் தூங்கலப்பா, நீ ஒழுங்கா தூங்கி எவ்வளவு நாள் ஆகுது? நான் ஒழுங்கா தூங்கி எங்க தூங்கணும், கடைசியா வீடு இந்த கிரக பிரவேசம், டெக்கரேஷன், அது இது இன்டீரியர் தூங்கப்பா. சரியான தூக்கம் இல்லை. இந்த மாதிரி கோழி தூக்கம் போட்டு எந்திரிச்சோம். கோழி தூக்கம், அதாவது அப்படி கண்ணடை அங்கங்க நாப் எடுக்கிறது, உட்கார்ந்த இடத்துல தூங்குறது, இடையில கட்டில் வேற இல்ல, பாயில படுத்துட்டு கிடந்தோம். என்ன எப்படி சொல்ற? இது வரையிற உன் பக்கத்துல வரையிற நானு. என்னது? வெல்கம் டு கோமாளி சரத் யூடியூப் சேனல். எப்படி 1.5 நிமிஷம் பேசுறதுக்கு அப்புறம் தான் சொல்லி. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சரின்னா அப்ப உட்கார்ற இடத்துல தூங்குற, நிக்கிற இடத்துல தூங்குற, உள்ள பாத்ரூம் போனா தூங்குற, சின்ன இடத்துல என்ன சரியான தூக்கம் இல்லாததுனால உட்கார இடம்லாம் அப்படி ஒரு ஃபுல் ஸ்லீப் இல்ல. நான் எல்லாருக்கும் நல்லா தூங்கணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நான் ஒழுங்கா தூங்குறது இல்ல. அப்ப என்ன பண்ணோம்? அதனால என்ன தூங்குறதுக்காக எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் கூட்டு போறியா? இல்ல புரியல. தூங்குறதுக்காக பெஸ்ட், இந்த உலகத்திலேயே நல்லா தூங்குறதுக்கான பெஸ்ட் பிளேஸ்னா அது ஜெர்மனி தான். ஜெர்மனிக்கு என்ன தூங்குறதுக்கு கூட்டு போ. தூங்குறதுக்கு யாராவது இந்த vlog ஜெர்மனில நம்ம தூங்குறதுக்காக ஜெர்மனி போறோம். தூங்குறதுக்காக ஜெர்மனி போறோமா? ஆமா. என்னடி இது? ஜெர்மனி போலாம். சரி கூட்டு போ. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ தூங்குறதுக்கு ஜெர்மனி கூட்டு போ. நான் போய் பேக் பண்றேன், நீ கூட்டு போ. இப்போ நீ நல்லா தூங்கணும், அதுக்காக ஜெர்மனி போகணும், அதுக்காக பேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். தூங்குறதுக்காக ஜெர்மனி போறதுக்காக பேக்லாம் பண்ண வேணாம், அன்பேக் பண்ணாவே ஜெர்மனி போலாம், நல்லா தூங்கலாம். இல்ல புரியல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்ன சொல்றன்றத இப்ப வரும் பாரு, அதுல பாரு. தூங்குறதுக்காக நீ ஜெர்மனி போகணும்னு சொன்னல, உன்னை தூங்க வைக்கிறதுக்காக ஜெர்மனில இருந்து ஒரு பார்சல் இங்க வந்திருக்கு. இதுதான் எம்மா. பாப்பா என்னப்பா? ஒயிட் கலர் சோன் பப்படியை சுருட்டி வச்ச மாதிரி அழகா இருக்கு. என்ன இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறா? இரு பாப்போம் என்ன போட்டிருக்காங்க. Awaken your best with Emma. எம்மா I think இது வாரண்டி கார்டா இருக்குமோ? from Germany. ஜெர்மனில இருந்து வந்துருச்சா? நம்புற உன்னைய. நிறைய ஃபேக்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. Dyspnea is a condition that makes it hard to get out of bed in the morning. பாத்தியா? காலையில படுத்திருக்கும் போது எந்திரிக்க முடியாதுங்கிறது ஒரு கண்டிஷன். எந்திரிக்க முடியாதா? சோம்பேறி கிடையாதுனா. இதுல படுத்தா எந்திரிக்க முடியாது. அப்படியே எம்மால படுத்திருந்தேன்னு வச்சுக்க, என் அம்மா வீட்டுல படுத்திருக்க மாதிரி அப்படியே. இது எதுக்கு தெரியுமா? என்னது? இத நீங்க கட் பண்றதுக்காக தனியா போய் கத்திரிக்கோல் கத்தி எல்லாம் தேட வேண்டாம். அதுக்கும் அவங்க ஒரு எக்யூப்மென்ட் கொடுத்திருக்காங்க. ஓ, இத வச்சு தான் கட் பண்ணணுமா? முதல்ல இத பிடிக்கிறேன். இத வச்சாங்க கட் பண்ணனும். இந்த மாதிரி எப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க பாத்தியா? முதல்ல இதுக்குள்ள இருக்குடி கத்தி. ஆமா. தூக்குமா? ரெடியா? ஏய் என்னடி இது? அதா மெத்த இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் அள்ளி மேல போட்டு மெத்த இல்லன்னு தானே இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க. இப்பதான் வந்துச்சுல எம்மா வந்துட்டா எப்படி க்ளீன் பண்றது மட்டும் பாரு. பண்ணு. ஆபர்கார்டு ஊபர்கார்டு வேலை செய்யாதுன்னு எனக்கு தெரியும். பண்ணு, கிளீன் பண்ணு. எடிட்ல பண்ண மாட்டீங்களா? எடிட்லாம் பண்ண மாட்டோம். எப்படி? நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஏய் உன் ஐட்ட நல்லா கிளீன் பண்றா டக்குன்னு. ஓரளவு தான் ப்ரோ, அவரை மரியாதை இருக்காது பாத்துக்குவாங்க. இதுல எத்தனை சுத்தி இருக்காங்க தெரியல.
வந்துருச்சு வந்துருச்சு பெட் வந்துருச்சு குறிச்சிட்டு எப்படி பிடிச்சிட்டதா? வாவ் வாவ் ஏய் வேற லெவல்ல இருக்குது இது. இது கீழ்ப்புறம் வர்றது. இது கீழ்ப்புறமா? எஸ் எங்க பார் அப்படியே ஆம்லெட் மாதிரி திருப்பி போடு. ஆம்லெட் மாதிரி இப்ப எப்படி திருப்பற மாட்டோமா? இல்ல இங்க பாரு ஆக்சுவலா இது அன்பேக் ஆகிறதுக்கு 4 to 5 hours ஆகும் நாங்க. ஆனா பாரு போட்ட உடனே இந்த ஹைட்டுக்கு இன்ஃப்ளேட் ஆயிடுச்சு. ஆமா இன்னும் ஒரு 5 hours இருந்ததுனா. ஆமா சோ நான் டீடைல்ஸ் செக் பண்ணேன். நம்ம வாங்கிருக்கிறது 8 inches குயின் சைஸ் மேட்ரஸ். ஹைபிரிட் மேட்ரஸ் அது. சொல்லு பாப்பா. ஜெய 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 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. போட்டாச்சு. தொட்டு பாரு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இப்போ இது என்ன ஆகுது தெரியுமா? ஸ்லோவா ரைஸ் ஆயிட்டு இப்படி இந்த ஓவன் குள்ள எல்லாம் பார்த்தா அப்படியே ரைசிங் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஸ்லோவா இது ரைஸ் ஆயிட்டு இருக்கு. சோ இது ஃபுல்லா ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குங்கறத பார்த்துட்டு படுத்து பரண்டு அதாவது வந்து நிம்மதியா இடுப்பு வலியில அம்மா அப்படின்னு இருந்தேன். இப்ப அந்த இடுப்பு வலிலாம் போக்குறதுக்காக எம்மா வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்னு பாப்போம் சரியா? யாருமா நீ யாரு? பேர் வச்சவரே அசந்து போற அளவுக்கு பேசுறீ யாரு? பாப்பா சில பெட்ல படுத்தாலே உடம்புலாம் பயங்கரமா வலிக்கும். ஆனா இந்த பெட்ல படுத்தா பேக்கும் சரி ஸ்பைனல் கார்டும் சரி ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஏன் அது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஹாலோ ஆர்த்தோ சப்போர்ட் லேயர்னு இதுல ஒண்ணு இருக்கு. ஹாலோ ஆர்த்தோ சப்போர்ட் லேயர்னு அது உன்னுடைய ஸ்பைனல் கார்டை ரைட் பொசிஷன்ல வச்சுக்கிறதுனால நம்ம சொன்னோம்ல படுக்கிற பக்கம் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிக்குதுன்னு. அதனால நமக்கு அந்த பிரச்சனை இல்லாம இருக்கு. என்னடி எகிரி குடிச்சிட்டு இருக்க? ஏய் ஆக்சுவலா எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? யூசுவலா நீ பக்கத்துல படுத்திருக்கும் போது டமால் டுமான் உருண்டுச்சுட்டீங்க. எனக்கும் அந்த பெட் வந்து இப்படி இப்படி ஆடும். சரி நீ உருண்டனா எனக்கும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஆனா இதுல இருக்க ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா நான் எவ்வளவுதான் குதிச்சாலும் பக்கத்துல படுத்திருக்கவங்களுக்கு எதுவுமே ஆகாது. கீழே விழுந்து உடைஞ்சிர போகுது. இவ்வளவு இந்த பாரு எதுவுமே ஆள பாரு. அந்த பக்கம் குதிச்சாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குமே தவிர பக்கத்துல இருக்கவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. சரி அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா நீ உட்கார்ந்த இடத்துல ஒரு பக்கமா அமிங்கிட போகுது. அதான் இல்ல அதத்தான் நான் மெயினா சொல்ல வந்தேன். நம்மளோட பழைய பெட்டை பார்த்தண்டா தூக்கி போடும்போது நான் படுத்திருந்த சைடு மட்டும் இப்படி என்ன எப்படி நீ படுத்திருந்த சைடு இப்படியே இருக்கு. சோ கொஞ்சம் வெயிட்டா இருக்கவங்க படுத்திருக்க சைடுல வந்து எப்போதும் நசுங்கி போயிடும். ஆனா இந்த பெட் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரே சைஸ்ல மெயின்டைன் ஆகும். நல்ல நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்குல்ல? நல்ல நிம்மதியான உறக்கம். ஏன்னா இந்த பெட் அந்த மாதிரி இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு தெரியுமா? என்ன அப்படி கேட்ட? ஃபுல்லா கரைச்சு குடிச்சிட்டியா? எஸ். எங்க குடிச்ச? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? இந்த மேல இருக்குல்ல இந்த ஒயிட் கலர் லேயர் இது வந்துட்டு அல்ட்ரா ட்ரை கவர்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா ட்ரை. நீ இந்த ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு பொத்தக்கட்டின்னு வந்து வேர்வையோட விழுந்து தலைப்பு பத்தியா? அப்போ வேர்வை எல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிட்டு உள்ள வந்து அந்த ஏர் பாஸ் ஆன் ஆயிடும். சோ வந்து எப்போதுமே மேல டெம்பரேச்சர் வந்து கூலாவும் ட்ரையாவும் வச்சிருக்கும். என்ன தெரி பெட் நல்லா இருக்கா உனக்கு? எம்மா மேட்ரஸ் அம்மா கூப்பிடுறியா? எம்மாக்கு அம்மா கூப்பிடு. ஜால ஜால குட்டி அம்மா வந்துட்டு. என்னப்பா எப்படி இருக்கு பெட்? வேற லெவல் மேட்ரஸ். ஒரு மாதிரி டெம்பரேச்சர் சூப்பர் ஆக்சுவலி மத்த பெட்ல படுத்திருக்கும் போது ஒரு மாதிரி அது கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். இது வந்து நல்ல டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது. பாடிக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது பொசிஷன்ஸ். சோ ஐ அம் லவ்விங் இட் சீரியஸ்லி. நம்ம சென்னையில ஜெர்மனி குவாலிட்டில ஒரு மேட்ரஸ் எல்லாம் வேற லெவல். எப்படி ஜெர்மனிக்கே போகாம ஜெர்மனில இருந்து ஒரு மேட்ரஸ் வர வச்சு உங்களை நல்லா தூங்க வேற லெவல். அவன் பாரு அங்க தூங்குவான் இப்போ. ஆமா அவனோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு போயிட்டான். முளைக்கு போயிட்டான். ஆமா யூசுவலா அந்த பெட்ஸ் எல்லாம் இப்படி இப்படி பண்ணும்போது கூட இது கிழிஞ்சிருமோன்னு நினைச்சேன். ஆனா இல்ல நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா இருக்கு. அந்த பெட்ல எந்த பெட்ல கிளியர். ஓகே மக்களே இனிமே வந்து ஒரு நாள் ஃபுல்லா நல்லா படுத்து தூங்கி ஏறதுக்கு அப்புறம் தான் இத பத்தி நாங்க பேசவே ஆரம்பிச்சோம். அத நாங்க அப்பவே சொல்லிட்டோம். நாங்க ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நாங்க இதோட ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு ஜென்யூனாவே சொல்றோம். ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம எங்கெங்கயோ செலவு தூக்கத்துக்காக மனுஷன் நல்லா நிம்மதியா தூங்குறதுக்காக என்ன வேணா பண்ற எவ்வளவு வேணா செலவு பண்றேன்னு சொல்லுவாங்க. உண்மையாவே இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. சீரியஸா நல்லா இருக்கு. ஜெர்மனிக்கு போகாம வீட்லயே நல்லா தூங்கலாம். வீட்லயே நல்ல நிம்மதியா தூங்கலாம். நல்ல ஆனந்தமாக அமைதியாக ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வராம ஹெல்த் சப்போர்ட்டோட உள்ள நல்ல தூக்கம் ஐ ப்ரிஃபர் இட். யா யா
அப்கோர்ஸ். இதோட முக்கியமான விஷயம் ஆக்சுவலா இப்ப நீங்க நம்ம கோமாளி சரத் ஃபேமிலி வாங்கணும் அப்படின்னா CS60ங்கிற கோட் யூஸ் பண்ணலாம், 15% ஆஃபர் தருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ இது வந்து அதுலயே அவைலபிள் ஆயிடும், ஆட்டோ ஆஃபர்ஸ் அவைலபிள் ஆயிடும், நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. அப்ப நம்மளும் 2 வாங்கி போடுவோமா? இதுக்காரலாம் ஆல்ரெடி வாங்கியாச்சு. இது இங்க நான் சொல்றது நம்ம அங்க காஞ்சிபுரம் அங்கேயும் வாங்கி போட்டலாம், எல்லார் வீட்டுக்கும் ஒண்ணு வாங்கிடலாம். CS வந்து எப்படி ஆஃபர் வாங்க? ஆமா நம்ம ஃபேமிலி தானே. ஏன்னா இந்த மேட்ரஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால வெளியில வேற எதனா மேட்ரஸ் வாங்கி உடம்பு சரியில்லாம போறதுக்கு. ஆமா அந்த சில இதுல நார்லாம் குத்தும், இப்படி இந்த ஒரு பிரிக்கிங் எல்லாம் இருக்கும். எங்க நாங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் நான் படுத்த சைடு மட்டும் இப்படி நசுங்கி சப்பையா இருக்கும், அதையும் கட் பண்ணி வெள்ள தூக்கி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாங்க இது கிருத்தி படுக்கிற சைடு, சரத் படுக்கிற சைடு. ஏன்னா நான் படுத்த சைடு மட்டும் இப்படி சப்பையா நசுங்கி. சில ஓல்டு பெட்ல எல்லாம் வந்து பஞ்ச உரி தலைகாணி வச்சுப்பாங்க. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். சோ இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்பவே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வாங்குங்க. பாய். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோமாளி சரத் மற்றும் கிருத்திகா.